என்னக்கா சொல்லுங்க. அக்கா, இவ்ளோ நேரமும் கனவுலயும் பாம்பா வந்துச்சா? எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு இப்பதான் கண்ணா சந்தேன். துர்காவை தூங்க சொல்லுங்கக்கா. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். அடச்சி, வந்தேன் வாயிலே ஒண்ணு போடுவேன் சொல்லிட்டேன். நீ சீக்கிரம் வா. என்னாச்சுக்கா? ஏன் கோவப்படுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? அட வெளியில வாடி. வர 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 இருங்க. எங்க இவ? சீக்கிரம் வாடி. என்னக்கா? என்னாச்சுக்கா? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஏய், துர்கா ஏதோ ஒரு கோளாறான வேலை பாக்குறான்னு நினைக்கிறேன். என்னக்கா சொல்றீங்க? ஆமாண்டி, தண்ணி குடிக்கிறதுக்காக ஹாலுக்கு வந்தேன். அப்ப துர்கா கிச்சன்ல மூலிகை மாதிரி இருந்த ஏதோ ஒரு இலைய போட்டு அரைச்சு அத ஒரு கப்பல எடுத்துக்கிட்டு நேரா பூஜை ரூமுக்கு போனா. பூஜை ரூமுக்கா? பூஜை ரூமுக்கு போய் சாமி கும்பிட்டா, நெத்தில திருநீர் பட்டை அடிச்சு குங்குமம் வச்சுக்கிட்டு, அப்புறம் ஒரு கம்பளி எடுத்து போத்திக்கிட்டு கையில அரிக்கன் லைட்டோட வீட்டை விட்டு வெளியில போயிட்டாடி. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? இந்த நடுராத்திரில அவ எங்க போறா? அது எப்படி எனக்கு தெரியும்? அவளை ஃபாலோ பண்ணி போனாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் உன்னை துணைக்கு கூப்பிட்டேன். அக்கா, அவ ஏதோ மாய மந்திரம் கத்து வச்சிருக்கான்னு நினைச்சோம்ல. இப்படி நடுராத்திரில போய்தான் அவ கத்துக்கிட்டு வரா போல இருக்க. அந்த சிறுக்கிய கையும் களவுமா பிடிக்கணும்க்கா. வாங்கக்கா போலாம். ஏ காவேரி, நான் கூப்பிட்டதும் இப்படி ஸ்போர்ட்டிவா கிளம்புற பாரு, இதுதாண்டி உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே. என் கூட நீ இருந்தனா எனக்கு 1000 யானை பலம் வந்துருண்டி. ஆனா நாம 2 பேர் மட்டும் போனா பத்தாது. துணைக்கு வீணாவையும் கூப்பிட்டுக்கலாம். சரி சரி, கூப்பிடுங்கக்கா. என்னது இந்த நேரத்துல என் அத்தை கூப்பிடுறாங்க? ஹலோ, சொல்லுங்க அத்தை. என்னடி வீணா, கால் பண்ணா உடனே எடுத்துட்ட? தூங்கலையா? தூங்குனா எப்படியும் எழுப்பி விட்டுருவீங்க. அதான் எதுக்கு தூங்குவானேன்னு சும்மா ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கேன். சரி, முதல்ல வெளியில வா. ஏன் அத்தை? முதல்ல வெளியில வாடி. இதோ வரேன், வா. வா வாடி. என்ன அத்தை, துர்கா மேட்ரா? ஆமாண்டி, துர்கா எங்கேயோ தனியா வெளியில போயிருக்கா. நாங்க அவளை ஃபாலோ பண்ணி போக போறோம். நீ எங்க கூட வா. அத்தை, அந்த துர்கா ஏடாகுடமான ஆளு. இந்த நேரத்துல அவ பின்னாடி போறது நல்லதில்ல. நம்மள எதுலயாவது சிக்க வச்சுட்டு அவ எஸ்கேப் ஆயிடுவா. போனவ வரட்டும் அத்தை. அவ எங்க போனான்னு நம்ம மிரட்டி கேக்கலாம். இப்போ அவ வெளியில போயிருக்கால, இப்போதைக்கு நம்மள தொந்தரவு பண்ண யாரும் இல்ல. கிடைச்ச கேப்ல போய் தூங்கிக்கோங்க. ஆமா, நைட்டு எங்கடி போனன்னு கேட்டா அப்படியே சொல்லிட்டு தான் மறு வேலை பாப்பா பாரு. அவ எங்க போறான்னு கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் நாங்க போறோம். இப்ப நீ வரியா இல்லையா? கிழவிங்க விடாதுங்க, எதுக்கு வம்பு? ஏய், வந்தா நீ எங்க ஆளு, இல்லன்னா துர்கா ஆளு. ஓ சரி, வரேன். போற உயிர் எங்க போனா என்ன? என்ன சொன்ன? போலாம், லேட் ஆகுதுன்னு சொன்னேன். அது வாங்க போலாம். வா. சீக்கிரம் வாங்க. ஐயோ அக்கா, எதுக்குக்கா இந்த டார்ச் லைட்? ஏய், துர்கா பின்னாடியே போறதுக்கு இது உதவியா இருக்கும்டி. அங்க பாரு, போயிட்டு இருக்கா. சரி சரி, சீக்கிரம் போலாம் வாங்க.
அக்கா அதோ அங்க போறா பாருங்க. அதோ அங்க 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 போறா பாருங்க. இதோ போறாக்கா. அக்கா எங்கக்கா போறா? எனக்கு என்னடி தெரியும், போய் பார்த்தாதான் தெரியும். அத்தை வேண்டாம் அத்தை, வாங்கத்த போயிடலாம். நீ வேற சும்மா இருடி. இன்னைக்கு அவ எங்க போறான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அத்தை சொன்னா கேளுங்க அத்தை, நம்ம திரும்பி போயிடலாம் வாங்க. ரொம்ப இருட்டா வேற இருக்கு. அவ எங்க போறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போறோம். பேசாம வாயை முடிக்க. ஓ நம்ம பேச்சு கேட்க மாட்டேனுதுங்க. என்னடி சொன்னா கேளுங்க அத்தை, வேண்டாம் அத்தை, நான் இல்ல வேற ஊழையிடுது. ப்ளீஸ் அங்க. ஐயோ ஊழையிடுறது நாய் இல்லடி, ஓ நாய். எது ஓநாயா? அப்போ அது நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கா? பின்னாடியா? ஏய் பின்னாடி எல்லாம் ஒண்ணு இல்லடி. இவ வேற பொண்டதையும் பேசி கடுப்பேத்தாத. பேசாம வாய் மூடிட்டு வா. பேய் ஏதோ இருக்குமோன்னு பயமா இருக்குது. ஏய் பேசாம வாடி. இவ எங்க? ஏய் இவ எங்கடி போனா? இந்த துர்கா எங்கடி? நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு போயிட்டாளா? எந்த பக்கம் போனானே தெரியலையே, அந்த பக்கமா இந்த பக்கமா? எல்லாத்துக்கும் காரணம் நீதாடி. நான் என்னத்த பண்ண? என்ன பண்ணியா? உனக்கு பின்னாடி ஓனா உரும்னா என்ன, டைனோசர் உரும்னா என்ன, ஏதேதோ சொல்லி எங்களையும் டைவர்ட் பண்ணிட்ட. உன்னால அந்த துர்கா மறைஞ்சிட்டா. இப்ப அவளை மிஸ் பண்ணிட்டோம் பாரு. அவ நிச்சயமா ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கயாவது பக்கத்துல இருப்பா. வாங்க தேடி வாங்க வாங்க வா. வினா பேசாம வா. அத்தை ப்ளீஸ் அத்தை. ஏய் வாடிங்கறல வா. பேசாம வா. போச்சு. எந்த பக்கம் போனானே தெரியல. ஐயோ இப்ப என்னக்கா பண்றது? வேண்டாம் வேண்டான்னு கேட்டிங்களா? ஏய் வாய மூடி, எல்லாம் உன்னாலதான். ஏய் காவேரி அங்க பாரு, ஒரு அம்மா நிக்கிறாங்க. கடவுள் இருக்காரு காவேரி. அந்த அம்மா கிட்ட போய் கேட்டா நிச்சயமா துர்காவை பத்தி துப்பு கிடைக்கும். வா போலாம். வாங்க வாங்க. ஏமா? ஆமா இந்த காட்டுக்குள்ள எதுக்கு இப்படி பெருக்கி கூட்டிட்டு இருக்கா? ஏய் அதெல்லாம் நமக்கு எதுக்குடி? ஏமா ஏமா கொஞ்சம் திரும்பமா. ஏமா
உன்கிட்ட தாம்மா பேசுறேன். நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ஷோ, ஏய், அக்கா கூப்பிடுறாங்க, கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதா உனக்கு? நாங்க எல்லாம் ஜமீன் ஃபேமிலி, தெரிஞ்சுக்க. எங்களுக்கு கோவம் வந்துச்சு, நீ அவ்வளவுதான், பிச்சு பிடுவேன் பிச்சு. விடு காவேரி, நம்மளோட அருமை பெருமெல்லாம் இவளுக்கு எங்க இருந்து தெரிய போகுது? ஏமா, இந்த பக்கம் அரிக்கன் லைட்டை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு போச்சா? என்னடி இவ திரும்பவே மாட்டேங்கிறா? சரி, ஏமா மெயின் ரோடுக்கு எப்படி போகணும் அதையாச்சும் சொல்லு. அக்கா, காது கேட்காதோ என்னவோ. இப்ப பாருங்க. ஏய், இங்க யாரையாச்சும் பாத்தியா? மெயின் ரோட்டுக்கு எப்படி போனோம்? ஏய், உனக்கு காது கேக்குதா இல்லையா சொல்லி தொலைடி. போதும்டி, நீ கத்தாத. நான் யாரையும் பார்க்கல. மெயின் ரோடும் கிடையாது, வழியும் தெரியாது. மெயின் ரோடும் கிடையாது, வழியும் தெரியாதா? அப்புறம் எப்படி நீ வந்த? ஏய், நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் லாரியில் அடிபட்டு செத்துட்டேன். போக்கடம் இல்லாம 12 வருஷமா இங்கதான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானு. பொழுது போகலன்னு ரோட்ட போயிருக்குன்னா என்ன தொந்தரவு பண்றீங்களா? பிசாசுங்களா, உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏய், ஓடிடுங்கடி, ஒழுங்கா ஓடிடுங்க. திரும்பி பக்கமா ஓடுங்க. அம்மா நில்லுங்கம்மா. சூடா நம்ம கிட்ட டீ சாப்பிடுறீங்களாமா? ஐயோ கடவுளே, உன்னை அந்த சாமி தான் அனுப்பி வச்சிருக்கணும். நடு காட்டுல பயந்து போய் வந்துட்டு இருக்கோம், இதுல குளிர் வேற. சரி, என்ன டீ இருக்கு? உங்களுக்கு என்ன டீமா வேணும்? இஞ்சி டீ இருக்கு, மசாலா டீ இருக்கு, கிரீன் டீ இருக்கு, பிளாக் டீ இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஐயோ, எனக்கு இஞ்சி டீ கொடுப்பா. எனக்கு ஒரு மசாலா டீ போடு. எனக்கும் இஞ்சி டீ. இந்த தரமா. ஏன்பா இந்தாங்க. இங்க யாரும் ஆளுங்களே இல்லையே, நீ யாருக்கு டீ கொண்டு போற? அதோ தெரியுது பாருங்க, அங்க ஒரு ஃபேக்டரி இருக்கா, அங்கதான். அப்படியா? ஃபேக்டரி எங்க இருக்கு? எதையுமே காணமே. அப்படி அங்க எந்த ஃபேக்டரியும் இல்லையே. யோ, அங்க ஃபேக்டரி எதையும் காணோயா? யாருக்கு டீ எடுத்துட்டு போற? அது இடிஞ்சு 20 வருஷம் ஆச்சுமா. அந்த ஆக்சிடென்ட்ல நானும் செத்துட்டேன். செத்துட்டியா? செத்து போயிட்டியா? ஐயோ, செத்து போனியா? ஐயோ, ரத்தம். என்னம்மா? என்னங்க என்னங்க, இங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அசோக், ஏங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இங்க அசோக், சீக்கிரமா வந்துருச்சு, வா. என்னாச்சு? என்ன கிடா? என்ன இது கோலம்? அதை விடுங்க, முதல்ல வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுங்க. அசோக், அர்ஜுன், எல்லாரும் சீக்கிரம் வாங்க. என்ன பெரியம்மா குரல் மாதிரி இருக்கு? வழக்கமா இந்த நேரத்துல துர்கா தானே கத்துவா, இப்ப இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இவன் எங்க போனா? அசோக், வாடா ஜனா. அண்ணே என்னாச்சு? காவேரி நீயா இது? ஆமா நான் தான். பெரியமா, அம்மா, என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? அதுதானே நானும் கேட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஏ வீணா, உனக்கு என்னாச்சு? அத்தை, இந்த நேரத்துல 3 பேரும் எங்க போய் விழுந்து வாரிட்டு வந்திருக்கீங்க? சத்யா, நாங்க 3 பேரும் கொலை காண்ட்ல இருக்கோம். காமெடி பண்ணாத. சரி, 3 பேர் எங்க போயிருந்தீங்க? இப்படி சேரும் சகதியமா வந்து நிக்கிறீங்க. பெரியவரே, முதல்ல அக்கா சொல்றத கேளுங்க. சொல்லு அகிலா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன். அப்ப துர்கா என்ன பண்ணா தெரியுமா? ஏய், கேட்டுக்கிட்டே இருக்கேன், திரும்ப. இந்த நேரத்துல துர்கா அப்படி எங்க போயிருப்பா? இது வரைக்கும் துர்கா தான் என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப பெரியமா வேற குழப்பி விட்டுட்டு இருக்காங்களே. உங்க 3 பேருக்கும் தூக்கத்துல நடக்கிற வியாதி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அசோக் அவன் ரூம்ல இருந்தானே வர்றான். துர்கா அவன் ரூம்ல இல்லைன்னா இந்நேரம் அவனே சொல்லிருப்பான்ல. வேற யாரையோ பார்த்துட்டு வந்து துர்கான்னு உளறீங்களா? என்ன அசோக், துர்கா உன் ரூம்ல தானே இருக்கா? இல்ல பெரியப்பா, துர்கா என் ரூம்ல இல்ல. ரூம்ல இல்லையா? பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. ரூம்ல இல்லையா? ஆ, அப்போ அகிலா சொல்றது உண்மையா? நான் எதுக்குங்க போய் சொல்லணும்? அவ போனத எங்க கண்ணால நாங்க பார்த்தோம். ஒரு குடும்ப பொண்ணு கருப்பு போர்வைய போத்திக்கிட்டு கையில அரிக்கன் விளக்க ஏந்திக்கிட்டு ஏதோ சுடுகாட்ட காக்க போற மாதிரி எதுக்கு போகணும்? அப்ப இத்தனை நாளா அவ இங்க இருந்துகிட்டு இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிட்டு இருக்காளா? இல்லங்க, துர்கா கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்குங்க. அவ போக்கே சரியில்லை. ஒரு குடும்ப பொண்ணுக்கான எந்த லட்சணமும் அவகிட்ட இல்ல. வீட்டுக்குள்ள வந்த திருடனை எந்த பொண்ணாலையாவது அடிச்சு கட்ட முடியுமா? அத்தை, ஒரு பொண்ணு வீணா பேசாம ஒரு திருடனை கட்டி போட்டா அவளை நம்ம பாராட்டணும். அதுக்கு போய் நீங்க குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நடுராத்திரியில கம்பளி போத்திக்கிட்டு அரிக்கன் லைட் எடுத்துட்டு போனாலாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அப்போ நாங்க என்ன பொய் சொல்றோமா? நான் அப்படி சொல்லல அத்தை. மாமா சொன்ன மாதிரி ஒருவேளை உங்க 3 பேருக்கும் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கலாம்ல. இவளை என்ன பண்ணலாம்? அப்படி நடந்து போனதுல வேற யாரையாவது பார்த்துட்டு துர்கான்னு நம்பிட்டீங்களோ? எனக்கு துர்கா மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றேன். அவ இங்கதான் வீட்டுக்குள்ள எங்கேயாவது இருப்பா. நாங்க கண்ணால பார்த்தோன்னு சொல்றோம், அத நம்பாம எங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதின்னு சொல்றியா? ஏய் இரு இரு, இப்ப எதுக்கு வெட்டியா பேசிட்டு இருக்க? துர்கா மேல நம்பிக்கை இருக்குன்னு சத்யா சொல்றாள்ல. துர்கா இங்கதான் இருக்கான்னு சத்யாவே நிரூபிக்கிட்டோம். சரிங்க மாமா, நான் போய் துர்காவை கூட்டிட்டு வரேன். அண்ணி இருங்க, நானே போய் துர்கா கூட்டிட்டு வரேன். சின்னையா, என்ன எல்லாரும் தூங்காம இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஐயோ,
என்ன 3 பேரும் சேரும் சகதியுமா நிக்கிறீங்க? இந்த நேரத்துல ஐயர்மீன் பிடிக்க போனீங்களா? ஏய் துர்கா, அவங்கள கேட்கறது இருக்கட்டும். இந்த நேரத்துல மொட்டை மாடியில இருந்து வர அங்க எதுக்காக போன? தூக்கம் வரல சின்னையா. இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, நிலா பெருசா இருக்கும்ல, அத போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். நிலாவை பார்க்கவும் என்ன மறந்து அங்கேயே நின்னுட்டேன். என்னங்க இவ பொய் சொல்றா. நான் சொன்ன மாதிரி கம்பளிய போத்திக்கிட்டு கையில அரிக்கன் விளக்கோட இவ போறத நான் பார்த்தேன். ஓ, நான் வீட்டை விட்டு போனதா நினைச்சிட்டு தான் எங்கேயோ விழுந்து சேரும் சகதியுமா வந்து நிக்கிறீங்களா? இந்த நடு ஜாமத்துல பேய் கூட வெளியில நடமாடாது. நான் எப்படி வெளியே போவேன்? கோகிலாவை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பின மாதிரி எங்களே அனுப்ப முடிவு பண்ணிட்டாளா? இதுக்கு தான் நான் அக்கா கிட்ட சொன்னேன். கேட்டாங்களா? இவங்களால நான் இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறேன். அப்போ நாங்க கண்ணால பார்த்ததெல்லாம் பொய்யா? சரிங்க அத்தை, இதுக்காகலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. வேற யாரையோ பார்த்து நீங்க துர்கான்னு நம்பிட்டீங்க. எதுக்கும் நாளைக்கு 3 பேரும் ஹாஸ்பிட்டல் வாங்க, ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். சத்யா, அவதான் எங்களை முட்டாளாக்கணும்னு பாக்குறானா? நீயும் எங்களை முட்டாளாக்க பாக்குறியா? ஆஹா இல்ல அத்தை. பெரியமா பெரியமா, கோவப்படாதீங்க. ஏதோ ஒரு குழப்பம் நடந்துருச்சு போல. இப்போதைக்கு இதை மறந்துடுங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். அசோக் சொல்றதா சரி. 3 பேருமே போய் குளிச்சுட்டு வந்து படுங்க. இல்லங்க அகிலா, நான் எதுக்கு சொல்றேங்கிறத புரிஞ்சுக்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போங்க மாமா. போங்க. ஏய் காவேரி, குளிச்சிட்டு வா. பௌர்ணமி நிலாவை பார்க்க மொட்டை மாடிக்கு போனது ஒரு குத்தமா? அதுக்குள்ள இத்தனை கலாட்டா. ஹே துர்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ ஆடுறன்னு பாக்குறேன்டி. உன் ஆட்டத்தை நிறுத்தி உன்னை ஆட்டம் காண வைக்கல நான் அகிலா இல்லடி. ஹே காவேரி, இவன் நமக்கு முன்னாடி எப்படி வந்தா? ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தாக்கா என்னால தாங்காது. வாங்க போய் குளிக்கலாம். வாங்க. சரி அகிலா, நம்ம வீட்டுல இந்த மாதிரி நடந்துட்டு தானே இருக்கு. இதுக்கு பதில் கண்டுபிடிக்க முடியாம தான் நாம அவஸ்தைப்பட்டு இருக்கோம். இத பாருங்க, கிச்சன்ல அவ ஏதோ மூலிகையை அரைச்சா. பூஜை ரூமுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு நெத்தியில பட்டை அடிச்சுக்கிட்டு கம்பளிய பொத்திக்கிட்டு அரிக்கன் விளக்கோட அவ இந்த வீட்டை விட்டு வெளியில போனத நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் காவேரியும் வீணாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அவளை ஃபாலோ பண்ணி நாங்க போனோம். திடீர்னு அவ மறைஞ்சு போயிட்டா.
அதுக்கப்புறம் என்னென்னலாமோ கூத்தெல்லாம் நடந்துச்சு. அவளை கையும் களவுமா சிக்க வைக்கணும்னு நினைச்சோம். ஆனா அவ வீட்டுக்குள்ள இருந்து வரா. நீங்க என்னடானா எங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ அகிலா, அசோக்கே துர்காவை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். நீங்க அப்படி சொன்னீங்க. ஆனா அந்த சத்யா அதையே புடிச்சுக்கிட்டு எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறான். துர்கா கோகிலா மாதிரியே எங்களையும் மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. துர்காவை நாம தான் கொன்னு குளத்துல தூக்கி போட்டோம். ஆனா அவ திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டா. அப்படி அவ வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்ல நடந்த அதிசயங்களை எல்லாம் லிஸ்ட் போட்டா அது நீண்டுகிட்டே போகுது. அவ வரும்போதே காவேரி பேங்க்ல வச்ச நகையோட வீட்டுக்கு வந்தா. நாம போலீஸ்க்கு சொன்ன கதைய நமக்கே திருப்பி சொன்னா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண கொலையோட வீடியோவை பென் டிரைவ்ல போட்டு ஆதாரமா கொடுக்கறா. அதுல இருந்து நடந்த சம்பவம் ஒவ்வொன்னும் அப்பப்பா. கோகிலாவுக்கு பித்து பிடிக்க வச்சது, திருடன்னு கூட்டிட்டு போனவன சிங்கம் அடிச்சு கொன்னுருச்சுன்னு ஒரு கதை, 10 லட்சம் கொடுத்து பாம்பு வாங்கிட்டு வந்தா துர்கா அத பூனைக்குட்டி மாதிரி தடவி தூக்கிட்டு போறா. இப்படி அவ நடத்தின அத்தனையும் மாந்திரிகமோ மாயாஜாலமோ இல்ல பில்லி சூனியமோ என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம வீட்ல நடந்த அதிசயம் அத்தனையும் சாதாரண மனுஷங்களால பண்ண முடியாது. நாம மனசுல நினைக்கிறது கூட அவ கண்டுபிடிச்சிடுறா. அப்புறம் எங்க இருந்து அவளை நம்மளால ஜெயிக்க முடியும்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவ சாதாரண மனுஷியா இருந்திருந்தா கத்தி எடுத்துட்டு போய் குத்தி இருப்பேன். அப்படியே போனாலும் அங்க ஏதாவது பண்ணி நம்மள பைத்தியக்காரியாக்கி அனுப்பிடுறா. எனக்கு என்னவோ அவ பண்றதெல்லாம் பார்த்தா துர்காவோட ஆவி புகுந்தவ பண்ற மாதிரி தான் ஒவ்வொன்னுத்தையும் பண்ணிட்டு இருக்கா. நாம எல்லாருமே நிம்மதியா தூங்கி பல நாள் ஆச்சு. இதுக்கு மேல அவ நம்மள ஒண்ணும் பண்ண வேணாம். இன்னும் 1 மாசம் நாம தூங்காம இருந்தோம்னா அதுவே போதும். நிஜமாவே நம்ம எல்லாருக்கும் புத்தி பேதலிச்சிரும். துர்கா பேயும் இல்ல பிசாசும் இல்ல. அவ கடப்பா கனகா. கடப்பா பில்லி சூனியத்துக்கு பேர் போன ஊரு. அது எல்லாத்தையும் கத்து வச்சுக்கிட்டு தான் இங்க வந்து எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கா. இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. மாமா, நேத்து ராத்திரி கூட அத்தைங்க 2 பேரும் என்னை கூப்பிட்டப்போ அவளை நம்பி போக வேண்டான்னு தான் நான் சொன்னேன். கடைசியில நான் சொன்னபடியே நடந்துருச்சு. அவளை சாதாரண மனுஷியா நினைச்சு நம்ம திட்டம் போட்டோம். அவளை ஜெயிக்கவே முடியாது. ஆமா பெரியவரே, எனக்கு கூட அவளை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அவளை விட்டு வச்சோன்னா நம்ம ஜமீன் வாளால உங்க தலையை வெட்டுவான்னு கனவு வந்துச்சே. ஒரு நாள் அந்த கனவு கூட நிஜமாயிடும். காவேரி, இல்ல பெரியவரே, நான் உங்களை கோவப்படுத்தவோ காயப்படுத்தவோ சொல்லல. அகிலாக்காவோட தாலிக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். துர்காவை நம்ம விட்டு வச்சா அவ நம்மள உயிரோட விட மாட்டா. அவளை நம்ம சக்திக்கு மீறின ஒரு சக்தியால தான் அழிக்க முடியும். அதுக்கு என்ன வழின்னு யோசிங்க பெரியவரே. நீங்க சொல்ற அத்தனையும் நான் முன்னாடியே யோசிச்சுட்டேன். ஏற்கனவே காலன் சாமியை சந்திச்சு இது விஷயமா பேச போயிருந்தேன். அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா?
அவனை சாமி, ஆழகால விஷம் கொண்ட பாம்பு கூட துர்கா முன்னாடி அடங்கி போகுது. பைத்தியமாக்குறேன்னு வந்த ஓன் தங்கச்சிய துர்கா ஒரே நாள்ல பைத்தியமாக்கிட்டா. கூலிக்கு கொலை பண்ண வந்தவன் சிங்க அடிச்சு கொல்லப்பட்டான்னு சொல்லி செத்து கிடக்கிறான். அவன் செத்த இடத்துல அந்த சிங்கமே ஆரம்பம்னு எழுதி வச்சுட்டு போயிருக்குங்கிறது ஒரு கதை. மனுஷியா இருந்தா வாள் எடுத்துட்டு போய் அவன் தலைய சீவிடலாம். பில்லி சூனியம் கத்துக்கிட்டு வந்த மாதிரி, மாயாஜாலம் கற்றவ மாதிரி உன் வீட்டுல துர்கா பேயாட்டம் ஆடுறான். நீ ஏதேதோ முயற்சி பண்ணியும் அவளை எதுவும் பண்ண முடியல. இதத்தான சொல்ல வந்த. ஐயா, என் வீட்டுல நடந்த அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் இன்னும் அவளை எதுவும் பண்ணாம இருக்கீங்களே. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அவடை. உன்ன மாதிரி துர்காவுக்கு எதிரா எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு காரியத்தையும் பண்ணிட முடியாது. ஆரம்பத்துல நானே அவளை சாதாரணமா எடை போட்டுட்டேன். வெறும் கையால பிடுங்கி எறியற அளவுக்கு அவ ஒண்ணும் மேல் மண்ண பிடிச்சு நிக்கிற சின்ன செடி கிடையாது. பூமிக்குள்ள வேர் பரப்பி விருட்சமா வளர்ந்து நிக்கிற மரம் ஆலமரம். அவ்வளவு சுலபத்தில் அந்த மரத்தை பிடுங்கி எரிஞ்சிட முடியாது. அவளுக்கு எதிரா எந்த ஒரு காரியத்தையும் சுலபமா செஞ்சிடவே முடியாது. நின்னு நிதானமா யோசிச்சு செய்யணும். அதுக்கான கால நேரத்துக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். அந்த கால நேரம் வர்றதுக்குள்ள அவ எங்க எல்லாரோட கதையும் முடிச்சிருவா. எங்களால எதுவுமே முடியாம தான் உங்களை தேடி வரோம். ஆனா நீங்களே அவளை ஆல விருட்சம் அது இதுன்னு சொல்லி அவளை பெரிய மனுஷியா பாக்குறீங்க. அவளை நான் ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்லல. அவ பெரிய மனுஷியா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா குறைச்சலா எடை போட அவ சாதாரண மனுஷி கிடையாது. இப்பதான் துர்கா யாருன்னு நான் துல்லியமா பார்த்திருக்கேன். இனிதான் அவ கதையை முடிக்க ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கணும். ஐயா, துர்காவோட வேகத்துக்கு நாம ஈடு கொடுக்கலன்னா எங்களை விடுங்க. அவ உங்களையே தன் காலால மிதிச்சு தாண்டி போய்கிட்டே இருப்பா. இன்னைக்கு அவ கதையை முடிங்க. அவளை நான் சொல்ல வந்தத முழுசா கேட்டுட்டு பேசு. துர்காவுக்கான முடிவு வந்துருச்சுன்னு சொல்ற, அதுக்குள்ள குறுக்க பேசிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. நீ உடனடியா எனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு தரணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? துர்காவோட கைரேக பதிஞ்ச ஏதாவது ஒரு பொருளை உடனே நீ எனக்கு கொண்டு வந்து கொடு. அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன். இந்த உலகத்துல பிறந்த சகல ஜீவராசிகளுக்கும் தனித்தனியான ஜென்ம குறி இருக்கும். கைரேக மாதிரி. அது ஆன்மாவோட அடையாளம்னு சொல்லுவாங்க. உயிரோட இருக்கிறப்ப எந்த ஜீவராசிக்காவது ஜென்ம குறி இல்லைன்னா அது உயிரோடவே இல்லைன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, ஒருத்தன் நம்ம கண்ணு முன்னாடி மனுஷனா வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா அவனுக்கான ஜென்ம குறி இல்லைன்னா அவன் மனுஷனே இல்ல, வேற ஏதோ ஒரு சக்தின்னு அர்த்தம். அது கெட்ட சக்தியாவும் இருக்கலாம், நல்ல சக்தியாவும் இருக்கலாம். ஒருத்தனோட ஜென்ம குறிய வச்சு அவன் மனுஷனா இல்ல மனுஷ ரூபத்துல இருக்கிற வேற ஒரு சக்தியான்னு தெரிஞ்சுக்கலாம். அவளை சிலருக்கு ஜென்ம குறி மங்களா தெரியும், இன்னும் சிலருக்கு கரைஞ்சு
கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு போயிடும். இவங்கெல்லாம் சாவுக்கு அருகாமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். நீ கொண்டு வந்து தரப்போற துர்காவோட கைரேகைய வச்சு அவளோட ஜென்மக்குரிய குறிக்க போற. அப்படி பார்த்தா அவ யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம். துர்கா உண்மையாவே திரும்ப வந்திருக்காளா, இல்ல அவ உருவத்துல வந்திருக்கிற வேற ஒருத்தியா, இல்ல ஏதாவது பேய் பிசாசான்னு தெரிஞ்சிடும். நடந்ததையெல்லாம் வச்சு பாக்குறப்ப அவ மனுஷ ஜென்மமானு எனக்கே சந்தேகமா இருக்கு. இத பாரு அவனை, எதிரியோட பலம் என்னன்னு தெரியாம களத்துல இறங்குறது முட்டாள்தனம். அதோட எதிரியே யாருன்னு தெரியாம சண்டை போடுறது அடி முட்டாள்தனம். நீ உடனே அவளோட கைரேகை பதிஞ்ச ஒரு பொருளை எனக்கு கொண்டு வந்து கொடு. அத வச்சு அவளுக்கான ஜென்மக்குரிய பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக பூஜை பண்ண போறேன். அது மூலமா அவளோட ஜாதகத்தையே நாம கண்டுபிடிச்சிடலாம். அத வச்சுதான் துர்காவை அழிக்கிறதுக்கான அடுத்த கட்ட வேலையில நான் இறங்க முடியும். போ. சரிங்கய்யா, நான் போயிட்டு வரேன். என்னங்க, துர்கா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எத்தனை நாளா பறந்துட்டு இருந்தோம். துர்காவோட ஜென்ம குறி என்னன்னு தெரியணும்னு சொல்லி காலன் சாமி அவளோட கைரேகை பதிஞ்ச ஒரு பொருளை கேட்டிருக்காரு. நீங்க அவரை பார்த்துட்டு வந்ததுமே இதை சொல்லியிருந்தா நாம இந்நேரம் அவளோட கைரேகையை எடுத்திருக்கலாமே. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் அடி முட்டாளுங்களா இருக்குதுங்களே. இதுல அந்த காலன் வேற அவ கடப்பா கனகான்னு எனக்கு தெரியுது. இவங்களால இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல. என்னென்ன சொல்றீங்க? துர்காவோட கைரேகை எடுக்க ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஆமாஞ்சனா, நேத்து காலையிலேயே அதுக்கான வேலையை நான் பார்த்துட்டேன். துர்கா, ஒரு நிமிஷம் இங்க வாமா. சொல்லுங்க பெரியயா. அது ஒண்ணும் இல்லம்மா, நீ கேதார பூஜை செய்யறத பத்தி நம்ம கோயில் அர்ச்சகர்கிட்ட நான் யதார்த்தமா போன்ல சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவரு அந்த பூஜையை பண்றது ரொம்ப நல்ல விஷயம்னு சொன்னாருமா. அதோட ஒரு புது பித்தளை குத்து விளக்கு வாங்கி நம்ம பூஜை ரூம்ல வச்சு அத கோயிலுக்கு கொண்டு வந்து காணிக்கையா கொடுக்க சொல்றாரு. அப்படி கொடுத்தா அந்த பூஜையோட பலன் நமக்கு முழுசா கிடைக்கும்னு சொன்னாரு. அப்படியா பெரியயா? ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. ஆமாமா, எனக்கும் அவர் சொன்னது சரின்னு பட்டுச்சு. அதான் ஒரு புது பித்தளை குத்து விளக்கு ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். அத நீயே. புரியுதுங்கய்யா. ஏன் கையால அந்த குத்து விளக்க பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டு அதை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும். அதானே பெரியயா? பரவாயில்ல பரவாயில்ல, அதேதான். சரிங்கய்யா, அந்த குத்து விளக்கு எங்க இருக்கு? அது அதோ அங்கதாம்மா. பாத்தியாமா? சரிங்கய்யா,
அந்த குத்து விளக்க பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க அதை எடுத்துட்டு போய் கோவில்ல கொடுத்துருங்க பெரியய்யா. சரிம்மா, போ. அண்ணே, அப்படின்னா துர்கா கைரேகை பதிஞ்ச குத்து விளக்கு பூஜை ரூம்ல தான் இருக்கா? ஆமா ஜனா. அதுல நம்ம கைரேகை படாம எடுத்துட்டு போய் காலன் சாமி கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அவர் அந்த ரேகையை வச்சு துர்காவோட ஜென்மக்குரிய பார்த்து அவளை பத்தின முழு விவரங்களையும் நமக்கு சொல்லிடுவாரு. அட பாவீங்களா, துர்காவை பேய் பிசாசுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே. சரி பாப்போம். மாமா சொல்லு. இல்ல, உன் கையால குத்து விளக்க பூஜை ரூம்ல வச்சு எடுத்துக்கூடன்னு நீங்க கேக்குறதுக்கு முன்னாடியே அவளா அத சொல்லி கேட்டிருக்கானா? அதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கும்னு தோணுது. நாம இந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் மாமா. இல்லம்மா, அவ யதார்த்தமா கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இப்படிதாங்க நாம ஒரு காரியத்துல நம்பிக்கையோட இறங்கணும்னா அதுக்கு எதிரா குதர்க்கமா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. ஒரு தடவை பட்டா அதுல இருந்து பாடம் கத்துக்கணும். ஒவ்வொரு தடவையும் பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு என்ன, எப்படியோ போய் தொலைங்க. அண்ணே, பேசிக்கிட்டே நேரத்தை போக வேண்டாம். யாரையாவது அனுப்பி பூஜை ரூம்ல இருக்கிற குத்து விளக்க கைரேகை அழிஞ்சிடாம எடுத்துட்டு வர சொல்லுங்கண்ணே. சரி காவேரி. பெரியவரே, அர்ஜுன், உன் கேம் ஆரம்பிச்சிட்டியா?
வரலாமா? ம், வா துர்கா. இல்ல நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்களா? நடுல வந்து உங்களை தொல்லை பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல துர்கா, உள்ளவா. பெரியய்யா, குத்து விளக்க என் கையால பூஜை ரூம்ல வச்சு அத கோவில்ல கொடுத்தா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னீங்கல்ல? ம், அதான் நானே கொண்டு வந்துட்டேன். என் கையால பூஜை ரூம்ல வச்ச இந்த குத்து விளக்க நீங்களே கோவில்ல கொடுத்துருங்க. ஆ, சரிம்மா. அங்க வச்சிரு. ம். பெரியய்யா, விளக்க என் கையால கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? சரிங்கய்யா, அப்போ நான் வரேன். சரிம்மா. ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். என்னண்ணே என் கையாலன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறா? மாமா, இதனாலதான் நான் சந்தேகமா கேட்டேன். துர்காவுக்கு எதிரா நாம ஒரு காரியத்துல இறங்கினா இத பத்தி அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. தனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறத அவ சில சிம்டம்ஸோட நமக்கு காட்டவும் செய்யறா. நமக்கு அவளோட கைரேகை வேணுங்கிறதுக்காக தான் குத்து விலைக்கு அவகிட்ட கொடுத்து வாங்குறோன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு பாம்போட வரப்போ அவ டிவில நீயா படம் போட்டு பாத்துட்டு இருக்கா. அது மாதிரிதான் இதுவும் இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னங்க வீணா இவ்ளோ உறுதியா சொல்றா? அவ அர்த்தமா தான் பேசுறா. ஆனா இந்த விஷயம் துர்காக்கே தெரிஞ்சாலும் அதனால நமக்கு என்ன பயம்? நமக்கு துர்காவோட கைரேகை கிடைச்சிருச்சு. அத காலன் சாமி கிட்ட கொடுத்தா துர்கா யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்ல போறாரு. அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவளை எப்படி அழிக்கிறதுங்கிறதுக்கு நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். அதனால இத பத்தி நாம ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. மாமா, என்னோட கேள்வி என்னன்னா, தன்னோட கைரேகையை அவளே கொடுத்து தான் யாருங்கிறத அவளே காட்டி கொடுத்துக்குவாளா? அப்ப அவ திட்டம் வேறையா இருக்காதா? வீணா, இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே போனோம்னா நாம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இத கொண்டு போய் காலன் சாமி கிட்ட கொடுத்துட்டு நாம சந்தேகத்தை சொல்லிடுவோம். புரியுதா? சரி, இந்த வழக்க ரேகை அழியாம காலன் சாமிகிட்ட கொண்டு போய் கொடுத்துடுறேன். இத வச்சு அவர் பூஜை ஆரம்பிச்சிருவாரு. என்னடா ஜனா? சரிண்ணே.
நீங்க சொன்ன மாதிரியே துர்காவோட கைரேகை பதிஞ்ச பொருளை கொண்டு வந்துட்டேன். இந்த குத்து விளக்கு முழுக்க அவளோட கைரேகை தான் பதிஞ்சிருக்கு. எனக்கு எவ்வளவு சீக்கிரமே துர்கா யாருங்கிறத கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமோ அதை நீங்க சொல்லணும். அடுத்த கட்டமா ஏதாவது பண்ணி நான் அவளை அழிச்சே தீரணும். அவளை உன்னை விட 10,000 மடங்கு வெறியில நான் இருக்கேன். துர்காவோட கைரேகையை கொண்டு வந்து கொடுத்துட்டல, இனி நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். இந்த விளக்குல இருந்து அவளோட ரேகைய பதிவெடுத்து அத நீச்ச சக்கரத்துல வச்சு நாம பூஜை பண்ணா அவளோட ஜென்ம ரேகை தெரியும். அது மூலமா துர்காவோட சரித்திரத்தையே நாம தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் நடந்த அத்தனை விஷயத்துக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கிற மர்ம என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். பூஜை முடிஞ்சதும் நானே உனக்கு போன் பண்றேன். இப்ப நீ தைரியமா கிளம்பிப்போ. இல்ல அவடை ஐயா, நம்பிக்கையோட போ. சரிங்க ஐயா, நான் வரேன். மருது, இங்க வா. ஐயா சொல்லுங்கய்யா. முதல்ல இந்த குத்து வழக்குல இருக்கிற ரேகைய பதிவேடு. சரிங்கய்யா. எடுத்து முடிச்சதும் அத பூஜையில வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய். சரிங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்கய்யா. ரேகை முக்கியம். கண்டிப்பா எடுத்துறேன். ஐயா நீங்க சொன்ன மாதிரி ரேகை எடுத்து வச்சிட்டீங்கய்யா. பாருங்கய்யா. இந்தாங்கய்யா. துர்கா, உன் கதையை முடிக்க இந்த காலன் தயாராயிட்டா. என்னோட மாந்திரீக சக்தியிலிருந்து இனி நீ தப்பிக்கவே முடியாது. வாங்க மேடம், திடீர்னு வந்திருக்கீங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, முக்கியமான விஷயம்தான். வீட்ல இருக்கிற எல்லாரையும் உடனே வர சொல்லுங்க. என்னாச்சு மேம்? ஏதாவது பிரச்சனையா? சொல்றேன், எல்லாரையும் கூப்பிடுங்க.
சரிங்க மேம், நீங்க உட்காருங்க. அசோக், வீணா, துர்கா, என்னங்க அத்தை? எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. வாங்க மேடம். என்னாச்சு மேடம்? எதுக்காக எல்லாரையும் அசம்பிள் பண்ண சொல்லியிருக்கீங்க? காரணமாதான் அசோக். எங்க ஜமீன் ஐயாவை காணோம், துர்காவையும் காணோம். துர்கா, வீட்ல ஜமீன் ஐயா இல்லையா? அவரு வெளியில போயிருக்காரு. அவரும் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அப்படின்னா அண்ணனோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்க இங்க வந்திருக்கணும். நான் என்கொயரிக்காக வந்திருக்கேன். ஓ, ஜெமினியே என்கொயரி பண்ண வந்திருக்கீங்களா? தன்னை திருடன்னு சொல்லிக்கிட்ட ஒரு கொலைகாரன், அதுவும் உங்க வீட்டுக்கு வந்தவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். அந்த கொலை மர்மமான முறையில நடந்திருக்கு அப்படின்னா ஜமீனியாவையும் என்கொயரி பண்ணி தானே ஆகணும். ஏங்க, எவனோ ஒரு திருடன் எங்க வீடு புகுந்து திருட வந்தான், அவன் கொலை செய்யப்பட்டுட்டான். அவன் திருட வந்த வீட்லயே அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் என்கொயரி பண்ணுவீங்களா? நான் இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டது இல்லைங்க. வந்தவன் திருடன் கிடையாது, ஒரு கொலைகாரன். என்கொயரிக்காக நாங்க வந்திருக்கோங்கிறத ஜமீனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னும் எங்க துர்காவை காணோம்? நந்தினி மேடம், மேடம் எப்போ வந்தீங்க? இப்பதான். என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? இதோ வீட்டுக்கு வந்த விருந்தாளியை உபசரிக்கிற மாதிரியே உபசரிக்கிறா. டீ காஃபி எல்லாம் இருக்கட்டும், அன்னைக்கு ஒருத்தனை திருட வந்தான்னு சொல்லி அவனை கட்டி போட்டிருந்தியே. ஆமா. அவனை பத்தி எனக்கு இன்னும் சில டீடைல்ஸ் தேவைப்படுது. முக்கியமா அத உன்கிட்ட இருந்தே தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். அந்த களவாணி பையனை பத்தியும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறதையும் ஏற்கனவே விளக்கமா சொல்லிட்டேனே மேடம். ஆனா வந்தவன் திருடன் இல்லையே. இந்த மொழி முழிக்கிறா. அப்ப அன்னைக்கு மட்டும் சேகர இவதான் வீட்டுக்கு வர வச்சிருக்காளா? இப்பதான் நந்தினிக்கு கனகா மேல சந்தேகம் வந்திருக்கு. எப்படியோ எதுலயாவது சிக்கி இவளை தூக்கி உள்ள போட்டா நாம நிம்மதியா இருக்கலாம். என்ன துர்கா, என்கொயரிக்கு ரெடியா? சரிங்க மேடம், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். மேடம், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். அதுக்கு என்ன அசோக், பேசலாம். துர்கா, நீ இங்கே இரு. அப்புறம் ஜமீன் ஐயாக்கு ஃபோன் பண்ணி நான் வந்திருக்கிற விஷயத்தை இப்பவே சொல்லுங்க. சரி வாங்க. ஏன் நீ இப்போ போதே அதுக்கு எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? ஜமீனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்கன்றாங்களே, என்ன பார்த்தா ஜமீன் மாதிரி தெரியல? ரொம்ப யோசிக்காதீங்க, உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. மெதுவா பேசுங்க. ஏய் சும்மா ரெடி.
என்னக்கா பெரியவர் போன் எடுக்கலையா? நாட் ரீச்சபிள்னே வருது. அண்ணி சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும், திரும்பவும் ட்ரை பண்ணுங்க அண்ணி. பண்றேன். ரிங் போகுது. அகிலா. சொல்லு அகிலா. என்னங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? என்னாச்சு? என்னங்க நம்ம வீட்டுக்கு நந்தினி அவ டீமோட வந்திருக்கா. ஏய் வண்டி கொஞ்சம் நிறுத்து. நந்தினியா? இப்ப அவதுக்கு வந்தா? அவளுக்கு நம்ம மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் தீரலன்னு நினைக்கிறேன். முதல்ல அவ கதையை முடிக்கணும் போல இருக்கு. என்னங்க நீங்க முதல்ல சீக்கிரம் வாங்க. நந்தினி துர்கா கிட்ட ஷேக்கரை பத்தி விசாரிக்கணும்னு சொல்றா. அவ ஷேக்கரை பத்தி எதையும் ஒளறி தொலைச்சிட கூடாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நந்தினி வேற அசோக் கிட்ட தனியா பேசணும்னு மாடிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒன்னும் பயப்படாத, இங்க பக்கத்துல தான் இருக்கேன். இன்னொரு 10 நிமிஷத்துல வீட்டுல இருப்பேன். சீக்கிரம் வாங்க. சரி வச்சிடுறேன். ஏய் பண்ணி திருப்படா. மேடம், துர்காவை விசாரிக்க போறதா சொன்னீங்க. அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் தான் அவ தெளிவா சொல்லிட்டாளே. அவகிட்ட இன்னும் என்ன என்கொயரி பண்ண போறீங்க? மேடம், எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்க துர்காவை எதுவும் சந்தேகப்படுறீங்களா? இதுக்கு நேரடியா என்னால பதில் சொல்ல முடியல. அன்னைக்கு திருட வந்தவனோட கைரேகை நகையிலயோ நகை இருந்த பேக்லயோ இல்ல. அதோட அவன் ஒரு கொலைகாரன். அவன் சிங்கத்தால அடிச்சு கொல்லப்பட்டு செவுத்துல ஆரம்பம்னு எழுதி வச்சிருந்தான். இந்த கொலைங்கிறது மட்ட ஷேக்கரோட நிக்காது, அதுக்கு மேலையும் போகும்னு எனக்கு தோணுது. இன்னொரு கொலை நடக்காம இருக்கணும்னா அதை தடுக்கணும். மறுபடியும் துர்காவை என்கொயர் பண்ணா அடுத்த கொலையை தடுக்க ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க பின் பாயிண்டா என்ன சொல்ல வரீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. துர்கா ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க, அப்படிதானே? ஆமா அசோக், அவகிட்ட மறுபடியும் பேசி பார்த்தா அவ மறைக்கிற விஷயம் என்னன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். எனக்கு என்னவோ இதுக்கெல்லாம் பின்னாடி துர்கா இருக்கிறதா நீங்க சந்தேகப்படுற மாதிரி எனக்கு தோணுது. ஆனாலும் துர்கா மேல நீங்க எவ்வளவு பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. அவளால ஒரு தவறு நடந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நேரடியா கேட்டா சொல்ல மாட்டா. அவளுக்கே தெரியாம அவளுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையை வர வைக்கணும். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன ஆனாலும் சரி மேடம், துர்கா நல்லவ. ஒருவேளை அவ உண்மையை மறைச்சா கூட அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க துர்காவை பத்தி கவலைப்பட வேண்டாம். துர்கா மறைக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு அவளுக்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்தும் நம்ம அவளை காப்பாத்த முடியும். அதுக்காக தான் நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன். சரி மேடம், எனக்கு ஓகே. வாங்க. வாங்க மேடம், என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? என்கொயரி தான். உங்க வீட்டுக்கு வந்த திருடன் கொலை செய்யப்பட்டிருக்கான். எனக்கு இந்த வீட்ல இருந்து இன்னும் சில டீடைல்ஸ் தேவைப்படுது. அதுக்காக தான் வந்திருக்கேன். மேடம்க்கு இந்த கேஸை விட்டா வேற இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு கேஸே இல்ல போல இருக்கு. நான் விசாரணைன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வர்றது ஜமீன் ஐயாக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுக்கு ஒருத்தன் திருட வந்திருக்கானா நீங்க தான் எனக்கு பிரஷர் போடணும். இன்னும் அவன் யாருன்னு கண்டுபிடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்ன நீங்க கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு ஏன் வந்தீங்கன்னு நீங்களே கேக்குறப்போ நான் ஏன் விசாரணை பண்றதுக்காக இந்த வீட்டுக்கு வரேங்கிறது
உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அப்போ நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? போலீஸ் யார வேணாலும் சந்தேகப்படும். தேவைப்பட்டா அசோக், துர்கா இப்படி யார வேணாலும் சந்தேகப்படும். உங்களுக்கு எந்த கில்ட்டும் இல்லைன்னா நீங்க எதுக்கு என்ன தடுக்க பார்க்கணும்? இதுல எனக்கு என்ன மேடம் கில்ட் இருக்க போகுது? ஒருத்தன் திருட வந்தான், அவனை புடிச்சு கட்டி போட்டது துர்கா. அவளே வாக்குமூலம் கொடுத்திருக்கா. திருடனும் அதத்தான் சொல்லியிருக்கான். அங்கேயே விஷயம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் மறுபடியும் நீங்க இங்க வர்றது எங்க ஜமீனுக்கு தான் கெட்ட பேர் ஆகும். மத்தபடி எனக்கு எந்த கில்ட்டும் இல்ல. இப்படி கேஸ முடிச்சிருங்கன்னு நீங்க சொல்லி நான் முடிக்கணுமா? திருட வந்தவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். திருட்டு இப்ப கொலையா மாறிடுச்சு. சோ இந்த கேஸ் இன்னும் முடியல. நீங்க என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு எனக்கு கோஆபரேட் பண்றது ரொம்ப நல்லது. துர்கா, நீ ரெடியா? அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேனே, மறுபடியும் எதுக்கு இப்போ கேக்குறீங்க? இன்னைக்கு உன்னை கேட்க போறது இல்ல. திருட வந்த நைட் என்ன நடந்துச்சோ அதை நீ அப்படியே நடிச்சு காட்டு. நடிச்சு காட்டணுமா? இதுவும் நல்ல யோசனை தான் மேடம். நான் நடிச்சு காட்டுறேன். அந்த திருட்டு பையனை நம்ம வீட்டுக்குள்ள நான் பார்த்ததுல இருந்து அவனை கட்டி போட்ட வரைக்கும் அப்படியே நான் செஞ்சு காட்டுறேன் மேடம். எஸ், நீ மட்டும் அன்னைக்கு நடந்தத அப்படியே நடிச்சு காட்டிட்டா எனக்கு எந்த சந்தேகமும் இல்லாம எல்லாமே தெளிவா புரிஞ்சிரும். என்ன துர்கா யோசிக்கிற? அன்னைக்கு நடந்தது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமா மேடம், நல்ல ஞாபகம் இருக்கு. நான் நடிச்சு காட்டுறேன். ஆனா இப்போ இந்த திருடனா நடிக்க ஒரு ஆள் வேணுமே. குட் துர்கா, நீ கேட்டபடி திருடனா நடிக்க நான் ஒருத்தனை ஏற்பாடு பண்றேன். ஆறுமுகம், சொல்லுங்க மேடம். இப்போ நீங்க தான் இந்த வீட்டுக்கு திருட வந்த மட்ட ஸ்டேக்கரா நடிக்க போறீங்க. நான் எப்படி மேடம் நடிக்கிறது? இல்ல மேடம், அவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. மேடம், பேசாம எங்க வீட்டு ஆளுங்க யாராவது என் கூட திருடனா நடிக்க வச்சா நான் தைரியமா நடிச்சு காட்டுவேன். ஏதோ பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டா. ஆஹா, இன்னைக்கு யார் மாட்ட போறாங்கன்னு தெரியலையே. சரி, உங்க வீட்டு ஆளுல யாரோ ஒருத்தரை நீயே கூப்பிட்டுக்கோ. துர்கா, நான் வேணா நடிச்சு காட்டணுமா? இல்ல சின்னையா, இவருதான். இவரு பாக்குறதுக்கு அந்த திருட மாதிரியே இருக்காரு. இவரே நடிக்கட்டும். அவரை வர சொல்லுங்க.
அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு உங்க கண்ணு முன்னாடி அப்படியே நடிச்சு காட்டுறேன். இன்னைக்கு பலியாடு அர்ஜுன் மாமா. அப்ப அவர் கதை அதோ கதைதான். சாரி, என்னால நடிக்க முடியாது. திருடனா நடிக்க தானே போறீங்க, திருடனாவே மாற சொல்லலையே. எனக்கு டைம் இல்ல, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏங்க, துர்கா நடிக்க தானே கூப்பிடுறா, இதுல என்ன கூச்சம்? சும்மா நடிங்க. இங்க பாரு சத்யா, நீ சும்மாரு. எனக்கு நடிக்கலாம் வராது. துர்கா கதையை முடிக்க கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல சான்ஸ் இது. இதை மிஸ் பண்ணவே கூடாது. மேடம், அர்ஜுன் கூச்சப்படுறான் போல. அவன் கிட்ட நான் பேசி அனுப்பி வைக்கிறேன். என்னப்பா? போங்க. வா. போங்க. வாடா வா. என்னப்பா திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? துர்கா என்ன நடின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சரின்னு படலப்பா. டேய் முட்டாள், இது நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ்டா. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, ஐடியா என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கு. நீ திருடனை நடிக்கும் போது அவ உன்னை பிடிக்க வர்ற மாதிரி வருவா. அப்போ அவகிட்ட நீ தப்பிக்கிறதுக்காக நீ அவளை பிடிச்சு தள்ளுற மாதிரி தள்ளணும். அப்படி நீ தள்ளுற இடம் அது அந்த டீப்பா இருக்கு பாரு, அங்க போய் அவன் நெத்தி பொட்டுலயே அடிபடணும். அப்படி அடிபட்ட உடனே அவ அப்பவே செத்து ஒழியணும். நடிச்சு காட்டும் போது செத்துட்டான்னு பழிவு மேல வராது. போலீஸ் கண்ணு முன்னாடியே அவளை கொன்னுட்டு தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லி தப்பிச்சிடலாம். உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ நிக்கிறவளை நந்தினி துர்காவோட சாவுக்கு பரிதாபப்பட்டுட்டு போகட்டும். நான் சொல்றது புரியுதா? அப்பா, நீங்க ரியலி கிரேட்பா. இனி நான் பாத்துக்கிறேன். சாப்பா. என்ன அர்ஜுன், இப்போ நடிக்க ரெடியா? திருடனா நடிக்க நான் ரெடி மேடம். சரி துர்கா, அர்ஜுன் ரெடி ஆயிட்டாரு. இப்போ நாங்க எல்லாரும் தள்ளி நிக்கிறோம். நீ திருடனை பார்த்ததுல இருந்து என்னென்ன நடந்துச்சுன்னு அப்படியே செஞ்சு காட்டு. சரிங்க மேடம். சரிங்க மேடம். இப்படிதான் கதவு திறந்திருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க ரெடியா? நான் ரெடி. ஓகே. நீங்க அந்த திருட்டு பையன் மாதிரி உள்ள வரணும், சரியா? சரி சரி. இப்போ நீங்க உள்ள வந்து நகை பணம்லாம் இருக்கிற பேக அப்படியே எடுத்துட்டு போற மாதிரியே போகணும். என்ன பார்த்ததும் தப்பிச்சு ஓட பார்க்கணும். அப்போ நான் உங்களை பார்த்ததும் ஓடி வந்து பிடிப்பேன். ஏய் துர்கா, நீ அன்னைக்கு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ ஒழுங்கா நடி. சூப்பர் மாமா, அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நடிச்சிருங்க. நடிக்க போறதில்ல, நடிக்கிறன்ற பேர்ல உன் கதையை முடிக்க போறேன்டி. ஐயோ பாவம், அர்ஜுன் மாமா காலி.
இது ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. டேய், யாரா நீ? இங்க என்னடா பண்ற? ஏய், ஒழுங்கா விலைக்கு போயிடு, இல்லனா உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன். என்ன கொல்லுவியா? அது என்ன பேக்? அதுல என்ன இருக்கு? எதனா திருடிட்டு போற? ஏய், நான் உன்னை விட மாட்டேன்டா. இந்த ஜமீன்ல இருந்து ஒரு சின்ன துரும்பு கூட உன்னை எடுத்துட்டு போக விட மாட்டேன். ஏய், உன் உசுரை காப்பாத்தணும்னா வெளியே போயிடு. உசுருக்கெல்லாம் பயந்தவன் நான் கிடையாது. இந்த ஜமீனுக்காக உயிரை கொடுப்பேன்டா. அந்த பேக கொடு. என்ன நடக்க போதோ தெரியலையே. பக்கத்துல வராத, வந்து கொன்னுடுவா உன்னை. யாரு யார கொல்றாங்கன்னு பாக்கலாம்டா. இப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு. துர்கா, பாத்து. அண்ணே, என்ன பண்ற நீ? நடிக்கதானே சொன்னோம். துர்காவை நிஜமாவே தள்ளி விடுற. என்னைய தள்ளி விட்டுட்டியா? என்னங்க, உங்க முரட்டுத்தனத்தை துர்கா கிட்ட காமிச்சிட்டு இருக்காதீங்க. நடிக்க மட்டும் செய்யுங்க. வரேன். துர்கா, என்னையே புடிச்சு தள்ளி விட்டல, உன்னை விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு. டேய், என்ன பண்ற? நீ நிஜமாவே அடிக்கிற. என்ன தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓட நினைக்கிறியா? விட மாட்டேன்டா. அர்ஜுன், துர்கா. வேண்டாம் துர்கா, விட்டுரு துர்கா. அவரை திருட வந்திருக்கல. துர்கா, அசோக், இன்னும் டிராமா முடியல. யாரும் போகாதீங்க. மேடம், நிஜமாவே அடிக்கிறா. இருங்க. துர்கா, நீ நடிச்சது போதும், அடிக்காத. துர்கா,
ஐயோ வலிக்குது அப்பா. ஏய் விடு. ஏய் விடு. ஏய் அம்மா அம்மா. ஏய் என்ன விடு. துர்கா ஏய் என்ன பண்ற? கொலவாணி பயலே, எங்க வீட்ல திருட வந்த? யாருகிட்ட? ஜமீன் வீட்ல திருட வந்துட்டு தப்பிச்சு போயிருவியா நீ? பெரியவருக்கு தெரிஞ்சது உன் ஊசர் இருக்காதுடா. கடிக்க பாம்பையா கொண்டு வந்து விடுற? அந்த பாம்பு அடிக்கிற மாதிரி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டா பாரு. அண்ணே தம்பி, அண்ணே அவரை எந்திரிங்க. தூக்கு. என்னங்க என்னங்க இங்க பாருங்க. அண்ணே ஐயோ, என்னங்க ஆச்சு? என்னங்க இங்க பாருங்க. அண்ணே என்ன ஆச்சு உனக்கு? ஏங்க அண்ணே கண்ணு திறந்து பாருங்க. என்னங்க அண்ணே ஏங்க என்னங்க ஆச்சு? என்னங்க ஏய் துர்கா. என்ன துர்கா, உன்னை நடிக்க சொன்னா இப்படி பண்ணிட்ட? ஐயோ, கடவுளே, நான் நிஜமாவே அடிச்சிட்டேனா? என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஒரு கட்டத்துல நான் என்னைய மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மேடம், நான் நடிச்சது உங்களுக்கு யூஸ் ஆகுமா? கண்டிப்பா. சரி, நீ ரிலாக்ஸ் பண்ணு. சாரி சார், திருடன் வீட்டுக்குள்ள வந்தது துர்காவை ரொம்ப பாதிச்சிருக்கும் போல. அந்த ஞாபகத்துல தான் தன்னை மறந்து இப்படி பண்ணிட்டா. ஆனா நடந்த இந்த டிராமா இந்த கேஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீக்கிரமா என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையுமே சொல்றேன். அசோக் மேடம், நான் கால் பண்றேன். துர்காவை பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். வாங்க. எங்க டேய் அர்ஜுன், பொறுமையா எந்திரு. பாத்து எந்திரி. ஐயோ, ஐயோ, பாத்து. ஐயோ, பாத்துடா. எந்திரிங்க. பாத்து. பொறுமையா எந்திரி. எந்திரா. அண்ணே சாரிண்ணே, துர்கா நடி பண்றதே மறந்துட்டா, தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. அசோக், அவனை அடி வாங்கி நொந்து போயிருக்கான். அடிக்க சொன்னா இப்படியா போட்டு அடிக்கிறது? டேய், அவனை உள்ள கூட்டிட்டு போங்க. சரி பெரியப்பா. பெரியப்பா பெரியப்பா. துர்கா, என்ன ஆச்சு உனக்கு? என்ன மன்னிச்சிருங்கக்கா. உண்மையான திருடனை நேர்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவரும் உன்னை அப்படி தள்ளி விட்டுருக்க கூடாது. அதுக்கப்புறம் தான் நீயே இப்படி மாறிட்ட. சரி, நீ விடு.
நீ ஒன்னும் கவலைப்படாத துர்கா. ஆ, சின்னையா, நந்தினி மேடமுக்கு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சிருக்கும்ல? ஆமா ஆமா, நல்லாவே புரிஞ்சிருக்கும். இல்ல எதுக்கும் இன்னொரு தடவை நடிக்க சொல்லுவாங்களா? இன்னொரு தடவையா? போதும் போதும், அவங்களே வந்து கேட்டாலும் நான் முடியாதுன்னு சொல்லிடுவேன். அண்ணனை இப்படியா போட்டு அடிப்ப? என்ன ஏ துர்கா, என்னது? அச்சச்சோ, கங்கண கயிறு. கேதார கௌரி பூஜை பண்றதுக்காக இந்த கங்கண கயிறு கட்டியிருந்தேன். இது எப்படி கழண்டு விழுந்துச்சு? இது அவருவே கூடாதாச்சே. ஐயோ, சாமி குத்தமாயிடும். கொடுங்க. என்ன வீணா? அர்ஜுன் மாமாவை சாமி வந்த மாதிரி அந்த அடி அடிச்சியே, அது கூட நடிப்பு தானா? முன்னாடி எல்லாம் நான் வலை விரிப்பேன், மீன் விழும். இப்ப அவங்களே விரிச்சு அவங்களே மாட்டிக்கிறாங்க. என்ன பண்ண சொல்ற? என்னவ? சத்யா, பார்த்து மெதுவா பண்ணுமா. மாமா, மெதுவெல்லாம் பண்ணக்கூடாது, நல்லா அழுத்தி கொடுக்கணும். துர்கா சரியாதான் நடிச்சு காமிச்சிருக்கா. இவர்தான் ஒரிஜினல் திருட மாதிரி நடிச்சு காமிக்கிறேன்னு துர்காவை பிடிச்சு எவ்வளவு வேகமா தள்ளி விட்டாரு. எனக்கு உசுரே போயிடுச்சு. பதறி போய் நான் எப்படி கத்தனேன்னு பாத்தீங்களா இல்லையா? அர்ஜுன் ஒன்னும் வேணும்னு பண்ணலையே, நடிக்கிறன்னு தான் தள்ளி விட்டா. அவ அங்க போய் விழுந்துட்டா. ஆனா துர்கா என்னமோ வேணும்னே தள்ளி விட்ட மாதிரி போட்டு அடிச்சிருக்கா. மாமா, நீங்க உங்க பையனை விட்டே கொடுக்க மாட்டீங்களே. துர்காவுக்கு இவர் அடிக்கணும்னு இவர் மேல பகையா என்ன? நெஜ திருட மாதிரி இவர் பண்ண போய்தான் அவளும் நடிப்புன்றத மறந்து இப்படி போட்டு அடிச்சிட்டா. தொடங்கி வச்சதும் இவர்தான், தப்பும் இவர் மேலதான். சத்யா, மெதுவா பண்ணு. நந்தினி துர்காவை நடிச்சு காட்டுன்னு சொல்லவுமே இதுல அர்ஜுனை இழுத்துடணும்னு அவ முடிவு பண்ணிட்டா. அவளை கொத்த வைக்கிறதுக்கு பாம்பை கொண்டு வந்தது இவர்தானே. அந்த கோவமா இருக்கும். உனக்கு என்ன கோவம்? எனக்கு என்ன கோவம்? அழுத்தி உத்தரம் கொடுத்தாதான் நல்லா கேக்கும். இதே மாதிரி 4 நாளைக்கு உத்தரம் கொடுத்தாதான் இந்த வீக்கம்லாம் குறையும். இன்னும் 4 நாளைக்கா? ஆமா, ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் குடுக்கறேன், அத போட்டுட்டு நல்லா படுத்து தூங்குங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் இதோட ரிசல்ட் எல்லாம் தெரியும். இங்க பாருங்க, கைய காலெல்லாம் அசைக்க முடியாது. கொஞ்சம் நஞ்சமா அடி வாங்குனீங்க. சரி, எழுந்திரீங்க. இந்தாங்க, இத போடுங்க. இங்க பாருங்க, நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க.
புரியுதா? அத்தை, அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு கேஸ் அட்டென்ட் பண்ணணும். நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் வேணா அர்ஜுன துர்காவை பாத்துக்க சொல்லட்டுமா? துர்காவா? வேணாம் வேணாம், அம்மா சித்தில இருக்காங்க, அவங்க என்ன பாத்துப்பாங்க. அவ என்னவோ வேணும்னே உங்களை அடிச்ச மாதிரி இவ்வளவு பதறீங்க. போங்க, போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி அத்தை, நீங்க பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். எப்படி மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கா? அவ வேணும்னே தான் பண்ணிருப்பா. அவ வேணும்னு பண்ணான்னு நமக்கு தெரியுது. ஆனா நம்மளால அவளை என்ன பண்ண முடியுது? இப்ப நம்ம முன்னாடி தீபம் மாதிரி அவ ஒளி விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு தெரியாது அவ அணைய போற தீபம்னு. இன்னைக்கு காலன் சாமி கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரும். நம்பிக்கையோட இருப்போம். எல்லாத்தையும் விட நாம இப்ப பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன விஷயங்க? அர்ஜுன் ரெஸ்ட் எடுக்கட்டும். எல்லாரும் என் கூட வாங்க. ஜனா, இந்தடா நீயே ஒத்தனை கொடுத்துக்கோ. குடி. வாங்க எல்லாரும் வாங்க. ஏன் திடீர்னு துர்கா அப்படி மாறினா ஒன்னும் புரியலையே. மேடம், இன்னைக்கு ஜமீனையா வீட்டில் நடந்ததை வச்சு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா மேடம்? இல்ல, நான் எதிர்பார்த்தது கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் மிட் நைட்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இவ்ள சீண்டுனப்போ எப்படி பயந்து போய் நின்னா தெரியுமா? அன்னைக்கு பார்த்த துர்காவுக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்த துர்காவுக்கும் எவ்வளவு வித்தியாசம். நம்ம கோவில் வாசல்ல இருந்து காப்பாத்தி கொண்டு போன துர்காவே இப்போ இல்ல. இன்னும் சொல்ல போனா இவ அந்த துர்காவே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ஒரு மூர்க்கம், வெறித்தனம். இத்தனை நாளா நான் இவள சரியா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன்னு தான் தோணுது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அது என்ன மேடம்? அதை இப்ப சொல்ல முடியாது. என் மனசுல தோன்றது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். அது முழுசா தெரிஞ்சதும் நான் சொல்றேன். ஹலோ மேடம். சொல்லுங்க ஜெய்சீலன். மேடம், சிங்கம் அடிச்சு செத்து போன சேகர் இருக்கான்ல? ஓ, அவனை சிங்கம் தான் அடிச்சதுன்னு நீங்க ஒரு முடிவுக்கே வந்துட்டா அப்போ செவுத்துல ஆரம்பம்னு எழுதுனது யாரு? சாரி மேடம், அப்ப அது வேற ஏதாவது மிருகம். வேற மிருகம்னா கூட செவுத்துல எழுதுமா? அவனோட கூட்டாளிங்களை பத்தி விசாரிக்க சொன்னேனே, ஏதாவது தகவல் கிடைச்சதா? தெரிஞ்சது மேடம். அவன் பேரு திருவெற்றியூர் டிகிரி பால். ரீசெண்டா இவன் தான் சேர் கூட சேர்ந்து தொழில் பண்ணியிருக்கான். நம்பர் அடிக்கடி மாத்திட்டே இருப்பானா. இப்பதான் இன்ஃபார்மர் மூலமா அவன் நம்பர் வாங்கினேன். வெரி குட். உடனே எனக்கு அந்த நம்பரை சென்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிட்டேன் மேடம். ஓகே, நான் பாக்குறேன். நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம், ஒரு மணி நிப்பாட்டுங்க. சரிங்க மேடம். என்னாச்சு மேடம், இவ்வளவு பதட்டமா ட்ரை பண்றீங்க? அடுத்து சேகரோட கூட்டாளிங்கள்ல ஒருத்தன் சாக போறான். அவன் இந்த பாலுவா கூட இருக்கலாம். இதுவும் என்னோட கெஸ்ஸிங் தான். அவனுக்கு டைம் நல்லா இருந்தா போன் எடுக்கணும். என்ன ஐயா கால் பண்றாரு? ஐயா.
பாலு சொல்லுங்கய்யா. இப்ப எங்க இருக்க? இங்க சென்னையில தான்யா. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு தான் இருந்தேன். மட்டா சேகரை இப்படி சாவடிச்சிட்டாங்களேயா. அவனுக்கு இப்படி ஒரு சாவு வரும் நான் நினைக்கவே இல்லையா. போலீஸ்காரனுங்க சிங்கம் அடிச்சதுன்னு கதை விடுறானுங்கயா. அந்த சாவை நினைச்சா எங்களுக்குலாம் கொலையே நடுங்குதியா. நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காகத்தான் உனக்கு கால் பண்ணிருக்கேன். நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்கய்யா. இது பாரு பாலு, முதல்ல சேகர் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் சொல்ல போற விஷயம் உனக்கு முழுசா புரியும். இவ்வளவு விஷயம் நடந்திருக்காயா? உங்க வீட்டுக்குள்ளேயே சேகரை கட்டி போடுறாங்கன்னா நடந்த கொலை கூட உங்க மருமக வேலையா தான் இருக்கும். உங்க மருமகளை கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டோமே, அன்னைக்கு தப்பிச்சு ஓடினா அவங்கள துரத்திட்டு போனோம் ஐயா. அப்ப எங்க 4 பேரை நல்லாவே பார்த்தாங்க. என்ன விட்டுடுங்கன்னு கையெடுத்தெல்லாம் கும்பிட்டு அழுதாங்க ஐயா. அப்ப என் முகத்தெல்லாம் நல்லாவே பார்த்திருப்பாங்க ஐயா. அடுத்து என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கியா? டேய் பயப்படாதடா. அப்படி எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் முன்னெச்சரிக்கை பண்றதுக்காக நான் உனக்கு கால் பண்ணேன். ஐயா, ஏதோ ஒரு கால் செகண்ட் லைன்ல வந்துகிட்டே இருக்கியா. யாரோ அவசரமா கூப்பிடுறாங்க போல. பேசிட்டு வந்துட்டுமாயா? அந்த காலை எடுத்துறாதரா. ஏயா, யார் கால் பண்றா? நான் நினைக்கிறது சரியா இருந்தா அது அந்த டிஎஸ்பி நந்தினியோட காலா தான் இருக்கும். நீ தயவு செஞ்சு அந்த கால் அட்டன் பண்ணாத, புரிஞ்சுதா? The number you have dialed is currently busy. Please try later. இவன் யார்கிட்டயோ பேசிட்டே இருக்கான். இத்தனை தடவை கால் பண்றேனே, கட் பண்ணிட்டு அட்டெண்ட் பண்ண வேண்டாம்? ஐயா, அந்த டிஎஸ்பி மேடம் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும்? என்னோட முட்டாள்தனமா கேள்வி கேட்கிற? செத்து போனது யாரு? உன் கூட்டாளி தானே? சேகர் கூட யார் இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? நந்தினி சேகரை கைது பண்ணி என்கொயரிக்காக கூட்டிட்டு போனா. கடைசியில அவன் நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தல. இப்ப உடனே அவ உனக்கு கால் பண்ணி நீ எடுத்தனா சேகர் மாதிரியே உன்னையும் என்கொயரின்னு சொல்லி கூட்டிட்டு போவா. அப்புறம் என்ன, சேகரோட நிலைமை தான் உனக்கும். ஐயா, இப்ப நான் என்னையா பண்ணணும்? ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு போறதுக்கு சேகருக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணேன். ஆனா அவன் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டான். கடைசியில என்னாச்சு, அவனை சாகடிச்சிட்டாங்க. அதனால நான் சொல்றத நீயாவது கேளு. சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்றபடி நான் நடந்துக்கிறேன். நல்லது. டேய், முதல்ல நீ சென்னையில இருக்க வேண்டாம். ஏதாவது வெளி ஸ்டேட் கிளம்பி போயிடு. நான் சொல்ற வரைக்கும் நீ இங்க வராத. சரிங்க ஐயா. அது வரைக்கும் யாரு கண்ணிலையும் படாம தலைமறைவா இரு. அப்புறம் ஏய், துர்காவை கொலை பண்ண அன்னைக்கு உன் கூட வந்த மத்த 2 பேரையும் நான் சொன்னேன்னு சொல்லி எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போ சொல்லு. புரிஞ்சுதாடா? புரிஞ்சுதியா? நீங்க சொல்ற மாதிரியே நான் தலைமறைவாயிடுறேன். ஹலோ, மறுபடியும் சொல்றேன், இப்ப உன்னை கூப்பிட்டது நந்தினியாதான் இருக்கும்.
எந்த நம்பர்ல இருந்து வந்தாலும் நீ காலை அட்டன் பண்ணாத. சரிங்க ஐயா. ஒன்னு நம்பரை மாத்திடு, இல்லையா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. புரியுதா? உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஊரை விட்டு கிளம்ப பாரு. டேய், மத்தவங்களையும் எங்கேயாவது அனுப்பிடு. புரிஞ்சுதாடா? சரிங்க ஐயா. பண்ணல. ஜமீன் ஐயா பயமுறுத்துறத பார்த்தா அடுத்த பலி நான் தானா? முதல்ல கிளம்புறேன். வரை இந்த கனகாவோட டார்ச்சர் தாங்க முடியல. இப்படியே போயிட்டு இருந்துச்சு, எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டு இந்த வீட்டு ஜமீன் ஆனாலும் ஆயிடுவா. 1000 கோடிக்கு மேல சொத்து இருக்கு. இந்த கனகாவுக்கு வந்த வாழ்வு நான் இருக்க வேண்டிய இடத்துல அவளா? எப்படியாவது அவளை விரட்டி ஆகணும். என்ன பண்ணலாம்? வேற ஒரு நம்பர்ல இருந்து நந்தினிக்கு போன் பண்ணி வீட்ல இருக்கிறது துர்கா இல்ல கனகான்னு சொல்லிடலாமா? அப்படி சொன்னா நமக்கே வினையாயிடும். அப்புறம் நந்தினி இங்க இருக்கிறது கனகானா துர்கா எங்கன்னு கேப்பா. இந்த கனகாவும் நிச்சயமா என்னதான் கை காட்டுவா. அப்புறம் சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்ட கதை ஆயிடும். ஒருவேளை இங்க இருக்கிறது கனகாவே இல்லாம துர்காவா இருந்தா? ஆமா இல்ல, இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையே.